அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற கேள்வியானது CSIR NET December 2017 question number 33 part B set A. The function defined by f of z equal to e power z plus e power minus z as நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A finitely many zero, ஆப்ஷன் B no zeros, ஆப்ஷன் C only real zeros, ஆப்ஷன் D as infinitely many zeros. ஜீரோஸ் பற்றி இதில் கேட்டிருக்கிறதுனால நம்ம ஜீரோஸோடைய டெஃபினேஷன்ஸ் பார்த்துடலாம். A function f analytic at A has a zero of order m at A if and only if f of z equal to z minus a whole power m g of z, where g is analytic at A and g of a not equal to 0. இந்த டெஃபினேஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, f என்ற ஃபங்க்ஷன் a என்ற பாயிண்டில் அனாலிட்டிக்காக இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது ஜீரோ ஆஃப் ஆர்டர் m அட் a அப்படின்ற பாயிண்டில் வந்து ஜீரோ இருக்குது ஆஃப் ஆர்டர் m. இது எப்போ அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபங்க்ஷன் f ஆஃப் z ஈக்குவல் டு z மைனஸ் a ஹோல் பவர் m இன்ட்டு g ஆஃப் z அப்படின்னு இருக்கணும். அந்த g ஆஃப் zன்றது நாட் ஈக்குவல் டு g ஆஃப் ஏன்றது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். அதே போல் அந்த ஜின்றது அனலிட்டிக் அட் ஏ. இந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் பொழுது தான் இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் அட் பாயிண்ட் ஏல வந்து 0 இருக்குது, அதனுடைய ஆர்டர் வந்து m அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஜென்ரலாக வந்து ஜீரோ ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். A zero of a complex function f of the complex number z such that f of z equal to 0. இது ஜென்ரலாக ஜீரோஸ் ஆஃப் ஏ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷனுடைய டெஃபினேஷன். இப்போ நம்ம கேள்விக்கு வரோம். கேள்வியில் கொடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா f of z equal to e பவர் z ப்ளஸ் e பவர் மைனஸ் z. அது கேள்வியில் ஜென்ரலாக வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. ஜென்ரலாக ஜீரோஸ் என்ன அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா f of z ஈக்குவல் டு 0லேயே நம்ம அப்ளை பண்ணி பார்த்துடலாம். ஃபார் ஜீரோஸ் f of z ஈக்குவல் டு 0, f of zன்றது e பவர் z ப்ளஸ் e பவர் மைனஸ் z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து e பவர் மைனஸ் z 1 பை e பவர் zன்னு எடுத்துடும். இதுக்கப்புறம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி e பவர் 2z ப்ளஸ் 1 டிவைடட் பை e பவர் z ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் e பவர் z வந்து இங்கே 0 ஆகிடும். So, e power 2z plus 1 equal to 0. e power 2z equal to minus 1. இது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். e power pi I equal to cos pi plus e power I sin pi. இது e power I theta அப்படின்ற ஃபார்ம் தான். அது cos n pi உடைய வேல்யூ வந்து minus 1 power n, ஸோ அதனால் minus 1 வரும். sin n pi உடைய வேல்யூ 0, அதனால் 0 ஆகிடும். ஸோ e power pi I உடைய வேல்யூ minus 1. ஸோ மைனஸ் 1க்கு e பவர் பைன்னு எழுதுவோம். இப்போது e பவர் 2z ஈக்குவல் டு e பவர் 2n ப்ளஸ் 1 பை ஐ. இந்த மைனஸ் 1 வந்து எந்தெந்த வேல்யூஸில் வரும் அப்படின்னா 2n ப்ளஸ் 1 பை ஐ. ஸோ என்னன்றது பிலாங்ஸ் டு z. டேக்கிங் லாக் ஆன் போத் சைட்ஸு 2 பவர் z ஈக்குவல் டு 2n ப்ளஸ் 1 இன்ட்டு பை ஐ. இந்த 2 இந்த பக்கம் வந்துட்டால் z equal to 2n plus 1 pi by 2 9. இப்போ z உடைய வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா வந்து n belongs to z. n உடைய வேல்யூ 0, என்னுடைய வேல்யூ வந்து 0 அப்படின்னு போகிறோம். ஜீரோஸ் வேல்யூ வந்து வரும். அதே போல் வந்து n belongs to z. nன்றது zன்றது set of all positive integers. இப்போ நிறைய வேல்யூஸோடைய வேல்யூ வந்து z கிடச்சிருக்கு. இதனால் வந்து இசட்டோட வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணும்போது 0 அப்படின்றது கிடைக்கிது. அப்போது நிறைய வேல்யூஸ் கிடைக்கிறதுனால ஆஸ் இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ். ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ் அப்படின்றது தவறு. நோ ஜீரோஸ்ன்றது தவறு. ஒன்லி ரியல் ஜீரோஸ் அப்படின்றதும் தவறு தான். ஆஸ் இன்ஃபைனைட்லி மெனி ஜீரோஸ்ன்றது சரியான பதில். தேங்க்யூ.